பூனை ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி நம்ம ஆறட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமி பொக்கிஷம். நான் காலையிலேயே ஸ்கூலுக்கு போகிறனால காலையிலேயே சமையல் வேலையை பார்த்துட்டேங்க. இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல் தான். இவங்களுக்கு புளிக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் புளிக்குழம்பே ரெடி பண்ணுங்கன்ட்டாங்க. அதனால் காலையிலேயே குழம்பு வச்சாச்சு. ரேஷ்மாவுக்கு, டேரனுக்கும் வெண்டைக்காய் பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்காக வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. மதியானம் முட்டை ஆம்லேட் மத்தியானத்துக்கு சாப்பிடும்போது செஞ்சுக்கலான்றதுக்காக நான் எங்களுக்கு முட்டை ஆம்லேட்டும் அப்பளமும் தான். காலையில் மாவு இல்லை, அதனால் ரேஷ்மாவுக்கு புளிக்குழம்புனா சாப்பிட்ருவா. அதனால் அவளுக்கு சாப்பாடே கொடுத்துட்டேன். நான் காலையில் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டு பிறகு நான் வீட்டை எல்லாத்தையும், கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வீடு க்ளீன் பண்ண வேண்டிய வேலை தாங்க. ஏன்னா காலையில் வேலை முடிஞ்சிருது. இப்போ கீ தீந்துருச்சு. நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம பெரிய செம்பளத்தில் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை நான் வேறு ஒரு பாட்டிலில் சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு இப்படி தான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் தொடச்சாச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் தீந்துருச்சு. அதனால் எண்ணெய் பாட்டிலெல்லாம் நான் எண்ணெய் ஃபில் பண்ணி வச்சிடலான்றதுக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் எண்ணெயும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் டெய்லியும் இப்படி தாங்க தொடச்சிருவேங்க. நான் என் சேனலில் போட்டிருப்பேன் பாருங்கள். நான் அந்த மாதிரி சோப் லிக்விடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நான் க்ளீனாக தொடச்சிடுவேன். இப்போ எண்ணெயெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. நல்லெண்ணெய் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. அதனால் நல்லெண்ணெய் மட்டும் வாங்கி ஃபில் பண்ணணும். மற்றபடி எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டேன். காலையிலே சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சிருதுங்க. அடுத்து பாத்திரம்லாம் தேய்ச்சி கழுவி வச்சது எல்லாத்தையும் எடுத்து கவுத்து வைக்கிறது தான் வேலை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையிலே சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமி பொக்கிஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் வித் vlog தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரண கொழுக்கட்டை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பூரண கொழுக்கட்டை தாங்க. அதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுருக்கேன். நான் 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. நான் நுணுக்கிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா உருகி வரட்டும். பாருங்கள், நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சிட்ருக்கு. நான் நயமான வெல்லம் எடுத்துருக்கனால எனக்கு மண்ணெல்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் மண் இருந்துச்சுன்னா அதை வடிகட்டி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தேங்காவும் வெல்லமும் சேர்ந்து வரணும். நான் இந்த பூரணத்துக்கு கொஞ்சம் போல் முந்திரியை ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது கொஞ்சம் முந்திரியோட டேஸ்ட்டும் சேர்ந்துருக்கும் கொழுக்கட்டையோட. அதுக்காக பூரணம் நல்லா சேர்ந்து வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு நான் கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், நம்ம பூரணம் கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்கு. நான் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் கிட்ட நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி நம்ம ஆறட்டும். அடுத்து நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவுக்கு நான் 2 கப் எடுத்துக்கிறேங்க. இந்த கப்பில் 2 கப் எடுத்துக்க போகிற மாவு. இப்போ அடுத்த கப் சேர்த்துக்கிறேங்க. மொத்தம் 2 கப் நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன். நம்ம இடியாப்ப மாவு இருக்கும்ல, அந்த மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க உப்பு நல்லா கலந்துக்கலாம். நான் நல்லா சுட தண்ணியை தாங்க ஊற்றி கலந்துக்க போகிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுட தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கை வச்சு கலக்காதீங்க, கொதிக்கிறனால. நம்ம ஃபஸ்ட்டு கரண்டியில் கலந்துட்டு அப்புறமா நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றுற தண்ணி சுட சுட இருக்கிறதுனால அதுலேயே மாவு வேகுது. பாருங்கள், நல்லா வெந்து வரும்.
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். நம்ம வந்து பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். நான் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மோல்டில் வந்து நான் வந்து பூரண கொழுக்கட்டை செய்கிறேன். அதனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். நான் வந்து கீ தடவிக்கிறேன். நீங்கள் கீ இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து சேர்க்குற மாவு வந்து ஒட்டாமல் வரத்துக்காக தான். இப்போ நம்ம மாவை எடுத்துட்டு இது உள்ளே வச்சுக்கலாம். மாவை இந்த மோல்டுக்குள்ளே வச்சுக்கலாம். நல்லா நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருலாங்க. எக்ஸ்ட்ரா வர்ற மாவெல்லாம் எடுத்துடலாம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ நம்ம பூரணத்தை வந்து உருண்டை பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து உள்ளே வந்து இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்து நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா வேகும்போது நமக்கு வெளியே வந்துடக்கூடாது. நீங்கள் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் மாவு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம மோல்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். கையிலேயே எப்படி வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணலான்றது தாங்க. நான் வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நான் வந்து நெய் தடவிட்டேன். இதை நம்ம நல்லா தட்டிக்கலாம். இப்படி நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டிக்கிங்க. பூரணத்தை நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட்டு இதில் வச்சிடலாம். இப்படி இப்படி மடித்து விடலாங்க. இப்படியும் நம்ம செய்யலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரவுண்டாக தட்டிட்டு நம்ம வந்து இலையில மடித்து செய்கிற அந்த கொழுக்கட்டை செய்வோங்க. நம்ம இலையை நல்லா தட்டிக்கலாம். இப்போ இலை கொழுக்கட்டை வந்து நீங்கள் கவர் இருந்தால் அதில் கூட செஞ்சுக்கங்க. நான் வந்து இலையில தட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பூரணம் எடுத்துருக்கோம்ல, இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம சென்டரில் வச்சுட்டு இந்த இலையை அப்படியே மடிச்சிடலாம். பாருங்கள், இந்த ஓரத்தில் நம்ம நல்லா வந்து இப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரியும் நம்ம வந்து செய்யலாங்க. இதுவும் நல்லாயிருக்கும். இந்த சைடெல்லாம் நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நம்ம வச்சுருக்க பூரணம் பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் இலையில வந்து நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டிட்டு வைங்க. நம்ம இதில் வந்து முந்திரிலாம் சேர்த்துருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடலை கூட சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அப்படியே முடியலாம். அப்படியே மெதுவாக ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சைடெல்லாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி உங்களால் செய்ய முடியலன்னா இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம்.
கையில் தட்டிட்டு கொஞ்சம் போல் நம்ம பூரணத்தை எடுத்து இதில் வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே புடி கொழுக்கட்டைக்கு பிடிச்சிடுற மாதிரி பிடிச்சிடலாங்க. இப்படியும் நம்ம வந்து பிடிக்கலாம். இந்த மாதிரி புடி கொழுக்கட்டையும் செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் ரைஸ் குக்கரில் தாங்க கொழுக்கட்டை வேக வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து தண்ணி சேர்த்துட்டேன். மேலே வந்து நம்ம வந்து எந்த காய் வேக வைக்கிறதுக்கும் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஸ்டீமில் தான் நான் வந்து இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது மேலே நான் வந்து எண்ணெய் தடவ போகிறேன். நான் வந்து கீயே தடவிக்கிறேங்க மேலே. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க தண்ணி வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூடிடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம கொழுக்கட்டை வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சு. கரெக்டாக நல்லா வந்து நமக்கு கிளாஸ் மாதிரி தெரியுது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான 3 வகையான டிசைனில் இந்த 3 வகையாகவும் நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் இருக்கிற கொழுக்கட்டையை அதில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குட்டீஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியானது தான் நம்ம வந்து கொடுக்குற நட்ஸ் அப்படியே இந்த கொழுக்கட்டையோடு சேர்த்து அவங்க சாப்பிட்டுப்பாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பூர்ண கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlog நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.